அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் 52, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுதியிட்டு உறுதியாக கூறியிருக்கிறார்கள். ஆக முஸ்லிம்களாகிய இஸ்லாமிய சமுதாயம் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று இருக்க, ஆனால் இவர்கள் குறிப்பாக சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. தங்களுடைய அஜர்த்துமார்கள் பள்ளியில் இவர்கள் சம்பளம் கொடுத்து இவர்களுக்கு கூலிக்காக மாரடிக்கக்கூடிய அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதுதான் இவர்களுக்கு மார்க்கம். இப்படி இருந்தால் நாம் பின்பற்றிய இந்த செயல் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகுமா இஸ்லாம் ஆகுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலேயே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் நிச்சயமாக நபியே நீர் காண்பீர். யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் நிச்சயமாக நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்பவர்களை நம்பிக்கையாளர்களுக்கு நேசத்தால் மனிதர்களாகிய அவர்களில் மிகவும் நெருங்கியவர்களாக நபியே நீர் காண்பீர். அது ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றார்கள், மேலும் அவர்கள் இருமாப்பு கொள்வதும் இல்லை என்பதினாலாகும் என்று அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது தம் முகத்தின் மீது ஒரு கம்பளி துணியை தூக்கி போட்டுக்கொள்ளலானார்கள். மூச்சு திணறுவது போல் உணர்ந்ததால் தம் முகத்தை விட்டு அந்த துணியை விலக்கி கொண்டார்கள். அந்த நிலையில் அவர்கள் இருக்கும்போது அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தட்டும், அவர்கள் தம் நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று அவர்கள் செய்ததை குறித்து அதேபோல் நீங்களும் செய்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இதை நீங்கள் புகாரில் 4443 4444 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். மேலும் நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதில் மிக கவனமாக தெளிவாக இருக்க வேண்டும்.